வாழ்க வளமுடன். ஆல்மோஸ்ட் எல்லாரும் தயாராகிட்டோம். முதல்ல மேடையில் இருக்க சிறப்பு விருந்தினர்களுக்கு மாலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அவர்களுக்கு மார்கை அளிக்கப்படுகின்றது. அவர்கள் எழுந்து நின்று மாலை மாற்றிப்பாங்க. அன்போடும் கருணையோடும் நன்றி உணர்வோடும் மாலை மாற்றி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கும் உங்களுக்கு கொடுத்த மாதிரியே பூ பழம் கொடுக்கப்படுகின்றது. உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு பேக்கெட்டு. இந்த பேக்கெட்டில் வந்து எல்லோரும் பி வித் மீ கொஞ்சம் நேரத்துக்கு. பேக்கெட்டில் பூவும் இருக்குது, பழமும் இருக்குது. யார் எதை எடுக்கணும்னு தெரியும் இல்லையா? யார் எதை எடுக்கணும்? பூ யார் எடுக்கணும், பழம் யார் எடுத்துக்கணும்? கரெக்டாக எடுக்கிறாங்களா பாருங்க. பழம் நீங்கள் எடுத்துக்கங்கம்மா. ஸோ பூ வந்து கரெக்டாக இப்போ எடுத்துட்டீங்க. ஸோ ஆண் வந்து பூ எடுத்து வச்சுருக்காங்க, பெண் வந்து பழத்தை கையில் எடுத்து வச்சுக்கிங்க. அதில் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, அந்த கார்டும் தேவைப்படும் நமக்கு. இப்போதைக்கு இந்த பழம் பூ மட்டும் கையில் இருக்கட்டும். கார்டை மடித்து அப்படியே மடியில் வச்சுக்கோங்க. பழத்தை கூட, பழம் பூ கூட கொஞ்சம் நேரம் மடியில் வச்சுக்கிங்க. அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு போகலாம். ஸோ தம்பதியர்களாக இருக்கவங்க அனைவரும் தயவுசெய்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிங்க. இன்றைக்கி வாழ்க்கை துணை பக்கத்தில் இல்லைன்ற சில ஃபோர்ஸ்டு பேச்சுலர்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு நினைக்க வேண்டாம். குழந்தைகள்லாம் நிச்சயமாக என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். வாழ்க வளமுடன். இப்போ சின்ன ரிக்வெஸ்ட் தான். நான் சொன்ன மாதிரி பூ பழத்தையும் எடுத்தீங்க, கரெக்டாக எடுத்துட்டீங்க. இப்போதைக்கு மடியில் வச்சுருங்க. இப்போ நம்ம உள்ளங்கையில் சில சின்ன ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது உள்ளே போகலாம். முக்கியமாக புதுசாக வந்திருக்கவங்களுக்கும் அது ஒரு கட்டாயமாக தேவை. இப்போ இந்த உள்ளங்கைகளை வந்து நம்ம எல்லாரும் ஒரு 1 இன்ச் கேப்பில் இப்படி வச்சுக்கிங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கையை தூக்கி காமிக்கிறேன். நீங்கள் அப்படி ரிலாக்ஸாக தொங்க விட்ட மாதிரி உடம்புல கை படாமல், அவங்க கையும் படாமல் தனித்தனி அப்படி வச்சுக்கிங்க. உள்ளங்கைக்கு இடையில இருக்கட்டும். இப்போ நான் பேசுகிறத மட்டும் காதில் வாங்கிக்கிட்டு உங்கள் ஃபோக்கஸ் வந்து உங்கள் உள்ளங்கையில் இருக்கட்டும். மனதை உங்கள் உள்ளங்கைக்கு இடையில, சில பேர் இடைவெளி ரொம்ப வச்சுருக்கீங்க, 1 இன்ச்சு தான், ஒரு 2 விரல் கேப், மேக்ஸிமம் 3 ஃபிங்கர்ஸ் கேப், அவ்வளோதான். 3 விரல்களுக்கான இடைவெளி இருந்தால் போதும். இந்த இடைவெளியில் உள்ளங்கையை ரிலாக்ஸாக வச்சுக்கிங்க, ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கிங்க. இப்போ கண்ணை மூடிக்கிங்க. கை வந்து ஹேண்ட் ரெஸ்ட்டில் வைக்காதீங்க. கை ஹேண்ட் ரெஸ்ட்டில் இருக்க வேண்டாம். அப்படியே நிதானமாக கண்ணை திறந்து உள்ளங்கைக்குள்ள இடைவெளி எப்படி இருக்கு பாருங்க. ஏதாவது மாற்றம் இருக்கா? ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி ஃபீல் பண்ண முடியுதா? சரி, இப்போ பாருங்க. இப்போ அதே உள்ளங்கைகளை வைத்துக்கொண்டு கண்ணை திறந்துக்கலாம். ஒரு நிதானமான ஒரு மூமெண்ட். நிதானமாக செய்யுங்க. பக்கத்தில் கொண்டு வாங்க, திருப்பி மெதுவாக வெளியில் கொண்டு போங்க. இதையும் கண்ணை மூடி உணர்ந்து செஞ்சு பாருங்க. இப்போ என்ன ஃபீலிங் இருக்குது பாருங்கள். இந்த காந்த ஆற்றல், அதே ஈர்ப்பு ஆற்றலும் விளக்கு ஆற்றலும் மாறி மாறி செயல்படுவதை
உணர்ந்துட்டுருக்கோம். இப்போ என்ன கான்செப்ட்னா, இந்த காந்தம் உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த உடலிலிருந்து வெளியில போயிட்டே இருக்கு. அந்த ஆற்றலை இப்போ நம்ம பரிமாறிக்கொள்ள போகின்றோம். இந்த காந்தம் தான் உயிராக செலவாகிக்கிட்டு இருக்கிறது. உயிர் அதனுடைய விரிவலை காந்தம், அந்த சிவகாந்தம் இப்போ பரிமாறுவதற்காக ரெடியாக இருக்கிறோம். அதனால் நீங்கள் உள்ளங்கைகளை இப்போ நம்ம வாழ்க்கை துணை மேலே, கணவனுடைய 2 கைகளும் மேலே உள்ளங்கை உட்கார்றதுக்காக மனைவி 2 கைகளையும் தன்னுடைய மடியில் மேல் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி வச்சுக்கோங்க. நல்லா முன்னாடி வந்துருங்க, நல்லா க்ளோஸாக வாங்க. எதுக்கு க்ளோஸ் ஆகிற சொல்கிறேன்னா, ரொம்ப எட்டி அழுத்தி உட்கார மாதிரிலாம் இருக்கும். அதுக்காக நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ரிலாக்ஸாக தொட்டுக்கலாம். ஏன்னா ரிலாக்ஸேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நமக்குள்ளே எந்த ஸ்ட்ரெயின் இல்லாமல் டச் பண்ணணும். அவங்க தான் ஃபுல்லாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கையை மேலே வைக்கிறோன்னா சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ஜென்டிலாக அழகாக டச் பண்ணி ஃபீல் பண்ணுங்கள். அந்த ஸ்பர்ச உணர்வை தொட்டு பாருங்கள். இப்போ காந்த ஆற்றல் டச் பண்ணதுலேருந்து இப்போ இண்டிவிஜுவலாக உடலில் ஓடிட்டு இருந்தது, இப்போ 2 பேருக்கு இடையில் இணைந்து ஓடிட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ அந்த ஃபீலிங்கோடு இருங்க. சரி, இப்போ கண்ணை திறந்துக்கலாம். நம்ம எப்பொழுதுமே பயிற்சி பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மனவளக்கலை பயிற்சியில் இருக்க எல்லாருக்கும் இது தெரியும், ஃபீல் பண்ணியிருப்பீங்க. புதுசாக வந்தவங்களுக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருட்காப்பு என்பதை பற்றி சொன்னோம். பேரில் அமைந்த மாதிரி அந்த அருட்பேராற்றலை நாம் ஒரு இடத்தில் மனம் மூலமாக இங்கு நிறுத்தி அதை நம்முடைய வாழ்க்கை துணைக்கு காப்பு மாதிரி கொடுக்குறோம், ப்ரொடெக்ஷன். இந்த அருட்காப்பை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து கணவன் மனைவியை பார்த்து நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு கணவன் பாருங்கள். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதுமாகவும் அமையுமாக. பேச்சுலர்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிட்டு சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மனைவி கணவனுக்கு அருட்காப்பு சொல்லணும். கணவனை பார்த்து, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதுமாகவும் அமையுமாக. அப்படியே கண்களை முடிக்கிங்க. வாழ்க்கை துணை இருவரும் ஒருவரை ஒருவர் மனதிலே நினைந்து வாழ்த்தணும். வாழ்த்தும் பொழுது எப்போ யாரை வாழ்த்தினாலும் அவர்களுடைய சிரித்த முகத்தை, மகிழ்ச்சியான சந்தோஷமான அந்த ஒரு முகத்தை மனதில் கொண்டு வந்து அவர்களை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக்கிங்க. அவங்களுக்கு நீங்கள் வாழ்த்துறது கேட்கணுன்னாலும் கேட்குற மாதிரி வாழ்த்துங்க.
இப்போ நம்ம ஒரு பாவனை பண்ணிக்கிறோம். நான் என்னுடைய காந்த ஆற்றலை என்னுடைய வாழ்க்கை துணைக்கு பரிமாறி கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு இந்த ஸ்பர்ச உணர்வோடு இருங்க. இந்த ஒரு உயிர் கலந்த அற்புதமான தவநிலையில் இருக்கிறோம். இப்போ இந்த ஆற்றலை நாம் கண்களை லேசாக திறந்து வாழ்க்கை துணை கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களாக இணைத்து கொள்ளுங்கள். நிலைத்த நீடித்த அருட்பார்வை அன்பும் கருணையோடு உள்ளங்கைகள் மூலமாக பரிமாறப்பட்ட உயிர் காந்தம் இப்பொழுது கண்கள் வழியாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பாய்ச்சலில் தூய்மை மட்டுமே நிறைந்திருக்கின்றது. இந்த ஒரு பார்வையிலேயே எவ்வளவு கருத்துக்களையும் நம்முள்ளே அடங்கியிருப்பதை ஒவ்வொருவருக்கும் பரிமாறிக்கொள்ள முடியும். வார்த்தைகளே வேண்டாம். ரொம்ப சிறப்பு. நம்ம இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இப்போ பூ பழத்துக்கான நேரம். கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மலரை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மட்டும் மலரை கையில் வச்சா போதும். மனைவி பழத்தை தற்செயத்தில் கீழே இருந்த கையில் மடியில் இருந்தால் போதும். இப்போ கணவன் மனைவியின் கண்களை பாருங்கள். ஆல்ரெடி பார்க்க பயிற்சி எடுத்து வச்சோம் இல்லையா? இப்போ தைரியமாக பார்க்கலாம். ரைட், நாங்கள் கூட இருக்கோம். பாருங்கள், அன்போடு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த பூவை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பூவின் தன்மையையும் மனைவியினுடைய தன்மையை நினைந்து நம்ம ஒரு வாக்கியம் சொல்லிவிட்டு அப்புறம் பூ கொடுக்க போகிறோம். அந்த உணர்வோடு சொல்ல ஆரம்பிக்கலாமா? நீங்கள் சொல்லிட்டே வாங்க. மென்மையான இந்த மலர் போன்ற மனம் கொண்ட நீங்கள்
மனைவியாக வந்ததற்கு நான் பாக்கியம் செய்தவன். உண்மைதானே? ரைட்டு. உன்னை அல்லது உங்களை என் வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாப்பேன். இந்த உண்மை உணர்வோட பூவை கொடுத்துருங்க. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். கொடுக்கலாம், பூ சூட்டலாம். சூப்பராக பண்ணுறாங்க சில பேர். கவர் பண்ணுங்க, வீடியோ கவர் பண்ணுங்க. இப்போ மனைவியோட உன்னதமான அடுத்த செயல். பழத்தை வச்சுக்கிங்க. வாங்க வாங்க, ப்ளீஸ் கம். அப்பா அம்மா கல்யாணம் பார்க்கல, இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ மனைவி பழத்தை வச்சுருக்காங்க. எக்ஸலண்ட், ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். ரைட். இப்போ மனைவி ரெடி ஆயிட்டீங்களா? பழத்தை வச்சுக்கிங்க. இந்த பழத்தினுடைய தன்மையோட கணவனை நினைந்து இப்போ பழம் கொடுக்க போகிறோம். வெரி நைஸ், வாழ்த்துக்கள். இக்கனி போன்ற கனிவான மனம் படைத்த நீங்கள் எவ்வாறு கனியில் உள்ள வித்து முளைத்து மீண்டும் மலர்ந்து பூவாகி காயாகி கனியாவது போல என்னை இக்குடும்பத்தில் ஏற்று கனி போன்ற சுவை நிறைந்த வாழ்க்கை அளித்ததற்கு நன்றி கூறி இந்த கனியை அளிக்கின்றேன். அந்த உணர்வோடு கனியை கொடுத்துருங்க. முடியலையா? ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் டெய்லி. இப்போ கணவனுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பொறுப்பு. ரொம்ப சிறப்பு, ஊட்டியே விட்டாராங்க. வெரி நைஸ். திருப்பி கொடுக்குறாங்களா பாருங்க. ரைட். பெண்ணின் பெருமையை நம்ம ஆசான் சொன்னதை டிஸ்கஸ் பண்ணும்போது நிறையா இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக மனைவி நல வேட்புக்கு மனைவி நல வேட்பு கவின்னு ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கார்டில் கொடுத்துருக்காங்க. அது இந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பெண் இயற்கையிலேயே தியாகி, தியாக மனப்பான்மை, தியாகியாக, அதுவும் நம் நாட்டில் முக்கியமாக இயற்கையிலேயே அவர்கள் தியாகிகள். பிறந்த வீட்டில் வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த வீட்டை விட்டுட்டு, உறவை விட்டுட்டு, வாழ்ந்த பல சுகங்களை விட்டு தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறது, ஊர்லேருந்து அந்த புதுசாக இருக்கக்கூடிய ஒரு அடுத்த குடும்ப சமுதாயத்தில் தன்னை இணைத்து கொண்டு அங்கிருந்து அதே குடும்பத்தை தன் குடும்பமாக ஏற்று மற்ற எல்லாவற்றையும் துறந்து வாழ வேண்டிய ஒரு வழக்கத்தையும் பழக்கத்தையும் நாம் மேற்கொண்டு சிறப்பான வாழ்க்கை முறை அமைத்திருந்திருக்கின்றோம். அந்த ஒரு தியாகியான மனைவியை இந்த தருணத்தில் நாம் அருட்தந்தை அளித்த கவியை சொல்லி, கணவன் முக்கியமாக கண்களை பார்த்து கொண்டே இந்த கவியை சொல்லணும். அதனால் இப்போ நீங்கள் காடை படிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் உணர்ந்து உங்கள் மனைவியின் கண்களை நோக்கி இந்த கவியை சொல்லணும். ரெடி ஆயிட்டிங்களா? திருப்பி ரெடியாக அன்போடும் கருணையோடும் மனைவியை நாம் பார்க்குறோம். அன்போடும் கருணையோடும் மனைவி நேர்ப்பு நலவேட்பு கவி. பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை,
விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமை அறம் ஆற்ற பற்றற்ற துறவியென குடும்பத் தொண்டேற்று நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பண்பாட்டின் அடிப்படையில் எனை பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். மாண்புமிக்க எந்தன் மனைவியை மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். இப்போ கண்ணை முடிக்கலாம். கண்ணை மூடிட்டு 2 பேரும் ஒருத்தரை வாழ்த்துங்க. தவ நிலையிலிருந்து சில நிமிடங்கள். எப்படி வாழ்த்தணும்னு புதியவர்களுக்கு தெரியும் இல்லையா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கொண்டே இருங்க. வாழ்க வளமுடன், மிகவும் சிறப்பு. இந்த மனைவி நல வேட்பில் இன்று நாம் பெற்ற மிக முக்கியமான வாழ்க்கை முழுவதற்கும் தேவையான ஒரு பயிற்சி. இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற இந்த நிலையிலிருந்து நாமும் ஆல்ரெடி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றிலிருந்து அந்த வாழ்க்கையில் வருடத்திற்கு ஒரு நாள் மனைவி நல வேட்பு அல்ல, ஒவ்வொரு நாளும் மனைவி நல வேட்பு. காலையில் எழுந்த உடனே இருவரும் உடனடியாக செய்ய வேண்டியது கண்கள் பார்த்து இந்த மாதிரி கைகளை வைத்து கொண்டோ, கைகளை வைக்கலனாலும் பரவாயில்ல, கண்ணை பாருங்கள். வாழ்க வளமுடன் ஒரு முறை சொன்னால் கூட போதும். ஸோ ஸ்டார்ட் த டே எவ்ரிடே. இன்னையிலிருந்து கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் மனைவி நல வேட்பு செய்யுங்க. உங்கள் குழந்தைங்களுடைய தன்மையை பாருங்கள். எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டாம், எல்லாம் சிறப்பாக நடக்கும். இந்த உயிர்கலப்பு தவத்தினுடைய பெருமை இது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஒரு தவமாகவே ஒரு 5 மினிட்ஸ் செய்யலாம் நீங்கள். ஸோ வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் ஒவ்வொரு நாளும் தயவு செய்து இந்த தன்மையோடு ஒவ்வொருவரும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம நார்மலாக சேர்ஸை எடுத்துகிட்டு உட்காந்துக்கலாம்.